ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி படம் ஐ வாண்ட் டு டாக். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அது சொல்லியிருப்பாங்க. ஸோ அர்ஜுன் சென்ன்றவரோட உண்மையான கதை தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஷுஜித் சிர்கார். இதை ரைட் பண்ணது பார்த்திங்கன்னா ரித்தேஷ் ஷா. ஸோ இதில் அபிஷேக் பச்சன், ஹைலியா பம்ரு, ஜானி வக்கர் ஒரு சீன் வராரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஆவரேஜ் பர்சன் சொல்ல முடியாது, ஒரு நார்மல் பர்சனை ஆவரேஜ் ஹையர் ஆவரேஜாக சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜர், அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜராக இருக்கிற அபிஷேக் பச்சன் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன்ன்ற கேரக்டரில் இருப்பார். அவருக்கு ரெய்யான ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அவர் வந்து ரொம்ப ஒரு பிஸியஸ்ட் கை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நோய் தாக்கப்பட்டு பல சர்ஜரிக்கை அவருக்கு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் படத்தோட கதை. அவர் அப்போவும் தோழாமல் அவரோட அன்றாட வேலைகளில் பார்க்குற இதில் இருப்பார். ஸோ அவங்க பொண்ணுக்கும் அவருக்கும் ரொம்ப கிளாஷ் நடக்கும். ஸோ அவர் பாய் ஃப்ரெண்டாலெல்லாம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டெலாம் கிளாஷாக நடக்குது. அதையும் இவர் எல்லாமே வந்து இவர் வந்து பாசிட்டிவாக இவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. சிங்கிள், அதாவது அவங்க ஒய்ஃப் கூட இல்லாமல் அந்த குழந்தைய வந்து இவர் வந்து மேனேஜ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மராத்தானுக்கு போவார். ஸோ அதுலேயும் அவரால் ஓட முடியாமல் அவர் பின்தங்கிடுவார். இருந்தாலும் அந்த நம்பிக்கையோட அவர் வந்து அதை முடிவடைக்க வைப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அதை வந்து முடிவடைய வைக்கும். ஸோ அந்த சீன்லாம் இவர் சூப்பராக நடிச்சிருந்தார். இதுதான் படத்தோட கதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் உண்மையிலே அர்ஜுன் சென்னியும் காட்டுவாங்க. இஸ் நாட் ஆவரேஜ் பர்சன் என்ற ஒரு இதில் அவர் முடிப்பார். ஸோ அவர் வந்து 100 நாள் தான் வாழ்வார் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அது மீறி அவர் எத்தனை நாள் வாழ்ந்தார்ன்றது தான் படத்தோட கதை. இது வந்து ஸ்லோவாக போச்சு. ஆனாலும் இந்த படம் வந்து கடைசியில் நல்லா இருந்துச்சு. இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள படம் தான், பாசிட்டிவ் வைப் உள்ள ஒரு படம் தான். பட் இதில் என்டர்டெய்னிங்லாம் எதுவும் இல்லைனாலும் இதில் வந்து அபிஷேக் பச்சன் நல்லா நடிச்சிருந்தார். அந்த ஹைலியா பம்ருன்ற ரியா கேரக்டரில் அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்சபிள் மூவி தான். ஸோ இது வந்து ரொம்ப ஹீரோயிசம், மாஸ் ஃபைட் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மெல்லிய பாசிட்டிவ் எனர்ஜியோட சில இடத்துல காமெடின்னு கூட சொல்ல முடியாது. பட் இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து, இது ஃபேமிலியோடலாம் பார்க்க தேவையில்ல. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் பார்த்தாலே போதும். யங் சப்ஸ்லாம் இதெல்லாம் லைக் பண்ணி பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி லைக் பண்ணி பார்க்குற படமும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.